ஊர்ல இனிமே ஒரு நிமிஷம் என் புருஷன் இல்லாத ஊர்ல இருக்க முடியாது. என்னென்ன செஞ்சா அதை சொல்லு. ஏற்கனவே ஒரு பயலை கொண்டிருக்கான். அதுக்கு அவன் அரசு பண்ணல. அதுக்கப்புறம் நிறைய விஷயம் பண்ணியிருக்கான். அவன் யாருன்னு தெரியும். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே அண்ணன் தம்பியை வெட்டி கொன்றவர்களை கைது செய்ய வலியுறுத்தி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஆவுடையார் கோவில் பகுதியைச் சேர்ந்த கண்ணன் குளக்கரையில் அமர்ந்து மது அருந்திக் கொண்டிருந்த போது அவரை சரமாரியாக வெட்டிய கும்பல் தடுக்க வந்த அவரது தம்பி கார்த்திகையும் வெட்டி கொன்றது. ஒரே சமூகத்தைச் சேர்ந்தவர்களுக்கிடையே இருந்த கோஷ்டி மோதலில் கொலை நடந்ததாக கூறப்படும் நிலையில் போராட்டம் நடத்திய உறவினர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. காளிதாஸ் என் குடும்பத்தை அழிச்சவன். எனக்கு இந்த கவர்மெண்ட் வேலை இங்க வேணாம், முடிஞ்சா சென்னையில வாங்கி கொடுங்க. இல்லைன்னா எனக்கு அந்த வேலையே வேணாம். என் மாமியா பிள்ளைகளை கூட்டிட்டு நான் சென்னைக்கு போறேன். இந்த ஊர்ல இனிமே ஒரு நிமிஷம் என் புருஷன் இல்லாத ஊர்ல இருக்க முடியாது. என்னென்ன செஞ்சா அதை சொல்லு. என்னோட பாடி சுத்துறவன் என் புருஷனை. அவன் இல்லாத ஊர் எனக்கு வேணாம், என் புருஷன் இல்லாத ஊர் எனக்கு வேணாம். எனக்கு கவர்மெண்ட் எனக்கு சென்னையில வேலை வாங்கி கொடுக்கலாம் தான் நான் போறேன். இல்லாட்டி அந்த வேலை நானும் என் மாமியா பிச்சை எடுத்து படிச்சுட்டு இந்த ஊரை நான் இருக்க மாட்டேன். கூலு காளிதாசுங்கிறவன் அவனுக்கு எல்லா பழக்கமும் இருக்கு. கஞ்சா பழக்கம், அவன் கூலிப்படை வச்சிருக்கான், எல்லாமே வச்சிருக்கான். இங்கே என் பிள்ளைய அவங்க சின்ன ஆளுங்க எல்லாம் படிச்சிருக்கு, கிராஜுவேட்டு. அவன் வந்து என் பிள்ளைகள ரெண்டு பேரையும் அண்ணன் தம்பி ரெண்டு பேரையும் வெட்டி கொண்டிருக்கான். ஏன்னா அவன் கூலிப்படையில் உள்ளவன். அவன் இங்கே எல்லாருக்குமே தெரியும். இங்கே டோட்டலி இங்கே ஆவுடையார்களுக்கு அவன் யாருன்னு தெரியும். முதல்ல மேலே போலீஸுக்குமே தெரியும் அவன் யாருன்னு தெரியும். ஏன்னா தெரிஞ்சுமே அவனை விடாம இதுவரையும் ஏற்கனவே ஒரு பயலை கொண்டிருக்கான். அதுக்கு அவன் அரசு பண்ணல. அதுக்கப்புறம் நிறைய விஷயம் பண்ணியிருக்கான். அவன் யாருன்னு தெரியும், அவங்களுக்கே தெரியும். இப்படி தெரிஞ்சுமே இதை பண்ணாம இப்போ ஒண்ணா நடந்துகிட்டு இருக்கு. எடுக்கல, எதுவுமே நடக்கல. ஆனா அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. இல்ல மேலிடம் சப்போர்ட் பண்றதா என்னன்னு தெரியல. இதான் உண்மை. ஆனா என் பிள்ளைல இழந்துட்டு நிக்கிறோம். இதுக்கு கவர்மெண்ட் முடிவு சொல்லணும். ஐயா அப்பா ஸ்டாலின் அவருக்கு முடிவு சொல்லணும்.